Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை இந்த Lord Jesus Christ Church Ministriesல பார்க்கல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது எல்லாரும் நீங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஒரு மனப்பாட்டோட சேர்ந்து சபையா ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போறோம். ஓகேவா? So let us all rise up and worship the Lord together. வாங்க. ஓ ஜீசஸ் அப்பா நன்றி சுவாமி ஆண்டவரே அப்பா நன்றி துதிக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இப்பொழுது இயேசப்பா thank you for this wonderful day Lord, thank you for this blessed day ஆண்டவரே அப்பா இப்பொழுது இயேசப்பா உம்மை நாங்க ஆராதிக்கும் பொழுதும் அப்பா ஆவியான தேவன் நீர் இறங்கி வருவீராக ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியானவர் நீரே நிரப்புவீராக சுவாமி. Lord, let your holy presence fill each and every one of us right now ஆண்டவரே அப்பா நீ நிரப்பு சுவாமி, நீ நிரப்புவீராக ராஜா. அப்பா எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ அங்க வாசம் பண்ணுவேன்னு சொன்னீரே. Lord, we as a church we call unto your holy name ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி வருவீராக சுவாமி. அப்பா நீர் அழகா இறங்கி வருவீராக, பனியை போல இறங்கி வருவீராக சுவாமி. எங்களை நிரப்புவீராக 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 ராஜா. அப்பா எங்களை தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, தகுதிப்படுத்துவீராக இயேசப்பா. உம்முடைய மனவாட்டியாக இயேசப்பா எங்க ஒவ்வொரு தேவனை நீரே பரிசுத்தப்படுத்துவீராக சுவாமி. Lord, we welcome you Lord, we welcome you Lord, we welcome you in the name of Lord Jesus Christ. Oh Jesus, hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே ஓ ஜீசஸ், மேகஸ்தம்பமே வெண்மையானவரே அப்பா நீ மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. Lord, we welcome you Holy Spirit. Oh Jesus, Lord, you fill us Lord, oh Father. மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. Oh Jesus, Lord, thank you Jesus, thank you for your holy presence Lord, thank you for your sweet presence Lord. Oh Jesus, we love you Lord, we adore you, we praise you Lord. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா தேவனே அப்பா உங்க பிரசன்னம் இங்க இறங்கி வருவதற்காக நன்றி 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 சுவாமி. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே Father. Yes Lord, yes Lord. Oh Jesus, அப்பா நன்றி சுவாமி. அப்பா இப்பொழுது ஏசப்பா நாங்க பலவீன பாண்டாங்களா ஏசப்பா உங்க சமூகத்துக்கு வந்திருக்கோம். Lord, our flesh is very weak, Lord. Our flesh is really very weak, Lord. அப்பா எனக்கு உம்முடைய ஏசப்பா பலம் வேண்டும் சுவாமி. Lord, each and every one of us ஆண்டவரே, we need your strength. We need your strength, Lord. அப்பா எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆவிக்குரிய ரீதியில் ஆகட்டும் ஏசப்பா, அப்பா சரீர ரீதியில் ஆகட்டும் ஏசப்பா, நீரை எங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உங்களுடைய கிருபையினால ஏசப்பா எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. Lord, we need to taste your strength, Lord. We need your strength, Lord. We need you, Lord. அப்பா எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா இதை பாக்குறது கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீரே பலப்படுத்துவீராக சுவாமி. அப்பா நாங்க அறிக்கையிடுறோம் எங்களோட பலன் இல்லை ஏசப்பா, உண்மை பலன் தான் ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருது. அதற்காக நன்றி 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 சுவாமி. பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. அலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே, அலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீர்தானையா, மாலுமியாய் வந்தீரையா. மாறாதவர் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. இயேசுவே பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா. Yes Lord, என் பலனெல்லாம் நீர்தானையா. இன்றைக்கும் நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்களா, ஏசப்பா என்னால எதுவுமே செய்யவே முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால இந்த ஆபீஸ் ஒர்க் முடிக்க முடியல, என்னால இந்த காலேஜ் ஒர்க் முடிக்க முடியல, என்னால வீட்டு வேலை ஃபுல்லா உட்காந்து ஒரே ஸ்ட்ரிச்ல முடிக்க முடியல, இல்ல என்னால உட்காந்து பைபிள் வாசிக்க முடியல ஏசப்பா, ஐம் ஃபீலிங் சோ வீக், சோ டயர்ட், இந்த பலவீனம் என்ன டெய்லி நொறுக்கி கொண்டே இருக்கு, இல்ல இந்த கேன்சர் வியாதினால நான் அவஸ்தைப்படுறேன், இல்ல இந்த டயபெட்டிஸ்னால நான் அவஸ்தைப்படுறேன், எனக்கு இந்த பலவீனம் போகவே மாட்டேங்குது, உடம்பு வலி போகவே மாட்டேங்குது, என்ன மெடிகேஷன்ஸ் கொடுத்தாலும் நான் ஹீலே ஆக மாட்டேங்கிறேனே, டாக்டர்ஸ் கை விட்டாங்களா? Just remember one thing, our God is a great healer. He is the good doctor. He is the best doctor. அவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி அவரோட பலத்தினால் உங்களை எடை கட்டுவார். No matter what, யார் வேணா என்ன வேணா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். Remember one thing, the Holy Spirit who is in you, He is going to strengthen you each and every day with His new grace, with His new strength. So என் கூட சேர்ந்து இந்த பாட்டை அறிக்கை எடுங்க. அவரே உங்களுக்கு பலனா இருக்காரு, அவரே உங்களுக்கு எல்லாமா இருக்காரு. நீங்க அதை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது
பொழுதுதான் ஆண்டவரோட கிரியை உங்களுக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கும். ஓ ஜீசஸ், Father Lord, thank you Father, thank you Jesus. ஓ பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சோர்ந்துட்ட நேளையிலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்துட்ட வேளையிலே, பலனற்ற நேரத்திலே சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. Yes Lord, என்னை சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. திரும்ப சொல்வோமா? என்னை சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கட்டும், ஆண்டவரே உங்களுக்கு யெகோவா ராஃபா, யெகோவா ஷாபோத்தா இருந்து அவர் உங்களை பலப்படுத்த போறார். யெகோவா ஷாபோத்தா இருந்து அவர் உங்களை பலப்படுத்த போறார். He is going to strengthen you no matter what. எப்பேற்பட்ட டிசீஸ் கண்டிஷனா இருக்கட்டும், our God is a great healer. Believe in him, believe in him, trust him no matter what. He is going to heal you right now in the name of Lord Jesus Christ. Oh Jesus, yes Lord, you are our complete strength Lord. இந்த மெடிசனோ இல்ல பீப்புளோட ஸ்ட்ரென்த் அது எதுவுமே இல்ல ஆண்டவரே, நீரே சப்பா எங்களுக்கு பலனா இருக்க போறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி 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 சுவாமி. The reports are going to change completely. The doctors might have said it is over, it is finished, that's all. இதுக்கு மேல எந்த ரிசல்ட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நம்மளை படைத்த தேவன் சொல்றாரு, yes it is going to be a very good result. எல்லாமே நல்லதா மாற போகுது. You are going to be healed. You are going to get into the phase of healing only by his grace, not by anybody else. Only by God's grace, only by Jesus' grace you are going to be healed. Believe in him, believe in him. Oh Jesus. யெகோவா ஷாபோத் நீரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. இயேசுவே பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. உயிரே நீர்தானையா, உறவே நீர்தானையா, அழகே நீர்தானையா, என் எல்லாமே நீர்தானையா. சேர்ந்து சொல்வோமா? உயிரே நீர்தானையா, என் உறவே நீர்தானையா. Yes Lord, அழகே நீர்தானையா, என் எல்லாமே நீர்தானையா. Oh Father, yes Lord, you are our strength Jesus. You are our complete strength Lord. அப்பா இன்றைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா யார் எங்க கூட இருந்தாலும், யார் எங்களுக்கு எல்லாம் விட்டாலும் எங்களோட பல நீராவே இருக்கிறீர் சுவாமி. அப்பா we need you Lord, we need you Lord. அப்பா our parents might be with us or not without us Lord. அப்பா அவங்க எங்களை கைவிட்டிருக்கலாம், இல்ல எங்க சிப்லிங்ஸ் எங்களை கைவிட்டிருக்கலாம், இல்ல எங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யார் வேணாலும் உங்களை கைவிட்டிருக்கலாம். Remember one thing, the God who created you, yes Jesus who created you with all அவ்வளவு அன்பா நம்மள படைச்சிருக்காரு. யோசிச்சு என் மகன் எப்படி இருக்கணும், என் மகன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை யோசிச்சு படைச்சிருக்காரு. நீங்க யோசிக்கணும், எனக்கு யாரு இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே, நான் எதுக்கு வாழணும், நான் இருந்த என்ன பிரயோஜனம்னு யோசிக்கிறீங்களா?
உங்களை படைச்ச தேவன் ஒருத்தர் இருக்காரு. உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் உண்டு. அதை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். only then you can see the works of the Lord in your life. நீங்க விசுவாசிங்க. ஓகே, யாருமே உங்களுக்கு இல்லையா? நீங்க யோசிங்க, ஓகே எனக்கு அப்பாவா ஏசப்பா இருக்காரு, எனக்கு அம்மாவா ஏசப்பா இருக்காரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏசப்பா இருக்காரு, என்னோட பிரைடா, என்னோட குரூமா, எனக்கு எல்லாமே, என்னோட டீச்சரா, ஒரு மென்டாரா, எல்லாமே ரிலேட்டிவா எல்லாமே எனக்கு ஆண்டவர் இருக்காரு. நீங்க அவரையே சார்ந்து கொள்ளுங்களேன். அவர் உங்க கூடயே இருக்கிறது, அவர் உங்க கூட உறவாடுறதுக்கு he's longing for us. உங்க கூட பேசணும், உங்க கூட உறவாடணும்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு ஆசையா இருக்காரு. நீங்க உங்களை விட்டு கொடுங்க. நீங்க உங்களை முழுசுமா விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அவரோட கிரியை உங்க வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். ஓ ஜீசஸ், எஸ் லார்ட். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. எஸ் லார்ட். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. துன்பம் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயமில்லையே. நிந்தை நாள்தோறும் நெருக்கி வந்தாலும் இதயத்தில் கலக்கமில்லையே. ஆமென். துன்பம் துயரங்கள் வாழ்வில் வந்தாலும் துளியும் பயமில்லையே. நிந்தை நாள்தோறும் நெருக்கி வந்தாலும் இதயத்தில் கலக்கமில்லையே. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. நம் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே. ஒரு விஷயம் திரும்ப சொல்லுவோமா? எல்லாருமே உணர்ந்து சொல்லுவோமா? யார் நம்ம கூட இருந்தாலும், யார் நம்ம கூட இல்லாட்டாலும், நம்ம என்ன உணர்ந்தாலும், நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? It is okay, fine. If they have to leave from our life, they have to. You need to let go of something in your life. யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. அதை நீங்க விசுவாசிக்கணும். உங்க கண்ணீர் சீக்கிரமா லைக் யூ மைட் பி திங்கிங், இன்னும் எவ்வளவு நாள் அழுது கொண்டே இருக்க போறேன் ஏசப்பா, இன்னும் எவ்வளவு நாள் my days are going to be full of mourning, எப்போ அது ஜாயஸா மாற போகுது நீங்க யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, இன்னொரு குட்டி ஹாஃப் தான், அதை மட்டும் நீங்க பாஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் கட்டாயமா is going to fill you with his joy, his happiness, his ஃபுல்லாவே அவருக்குள்ள களி கூர்ந்து கொண்டே இருக்க போறீங்க. இன்னொரு சேர்ந்து லைனை பாடலாம். உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. உன் கண்ணீர் களிப்பாக மாறுமே, உன் கவலை எல்லாமே தீருமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, எஸ் லார்ட். நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. ஓ ஃபாதர், யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடு பலவீனம் எதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனது பாரங்கள் நெருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். பாடு பலவீனம் எதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனது பாரங்கள் நெருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். உன் தோல்வி ஜெயமாக மாறுமே, உன் வாழ்வு சந்தோஷமாகுமே. உன் தோல்வி ஜெயமாக மாறுமே,
சந்தோஷமாகுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, Father, நம் இயேசுவின் நாமத்திலே. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த லைன் பாடும்போது எல்லாருமே உங்க கையெடுத்து இருதயத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? உன் தோல்வி ஜெயமாக மாறுமே, உன் வாழ்வு சந்தோஷமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாமே நீங்க எப்படி சொல்ல, நம்ம அறிக்கையிட போறோம். ஓகேவா? என் தோல்வி ஜெயமாக மாறுமே, என் வாழ்வு சந்தோஷமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே we as a church we are going to declare it to the Lord. ஓகேவா? ரெடி? எல்லாரும் செய்யலாமா? ரெடி? 1 2 3. என் தோல்வி ஜெயமாக மாறுமே, என் வாழ்வு சந்தோஷமாகுமே, என் தோல்வி ஜெயமாக மாறுமே, என் வாழ்வு சந்தோஷமாகுமே. இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. உன் தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. நமது எதிர்காலம் நேசரேசுவின் கரங்களில் இருக்கின்றது. மனது தேவனின் தூய ஆவியால் மகிழ்ந்து துதிக்கின்றதே. நமது எதிர்காலம் நேசரேசுவின் கரங்களில் இருக்கின்றது. மனது தேவனின் தூய ஆவியால் மகிழ்ந்து துதிக்கின்றதே. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லையே. இனி வாதை என் வாழ்வில் இல்லையே, நான் பயந்து வாழ்வதும் இல்லையே. இனி வாதை என் வாழ்வில் இல்லையே, நான் பயந்து வாழ்வதும் இல்லையே. இனி வாதை நம் வாழ்வில் இல்லையே, நாம் பயந்து வாழ்வதும் இல்லையே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, ஓ Father, நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. எப்பேற்பட்ட வாதை வேணாலும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், இது யாராலுமே மாற்ற முடியாதுன்னு இருக்கலாம். But there is a power in the name of Lord Jesus. There is a power in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தினால நீங்க விசுவாசத்தோட அறிக்கையிடும் போது, வைராக்கியத்தோட முழு மனதோட நீங்க அவர் பேரை கூப்பிடும் பொழுது, எப்பேற்பட்ட வாதையா இருந்தாலும் அதை முற்றிலுமா அழித்து போடுறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். நீங்க அதை முதல்ல விசுவாசிக்கணும். சும்மா நாம இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எடுத்து போட்டுருவார் அப்படின்றது இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், என் அப்பானால முடியும், என் தேவனால முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தினால இந்த வாதையெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் கட்டாயமா அதை எல்லாத்தையுமே மாற்றி போடுவாரு. நீங்க விசுவாசத்தோட இந்த லைனை நம்ம திரும்ப பாடுவோமா? இனி வாதை என் வாழ்வில் இல்லையே, நான் பயந்து வாழ்வதும் இல்லையே. இனி வாதை என் வாழ்வில் இல்லையே, நான் பயந்து வாழ்வதும் இல்லையே. என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே, என் இயேசுவின் நாமத்திலே. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. தந்தை தாய் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை.
ஓ ஜீசஸ் அப்பா, நன்றி சுவாமி லார்ட். யார் வேணா எங்களை மறக்கலாம், யார் வேணாலும் எங்களை கைவிட்டு போயிருக்கலாம் இசப்பா. ஆனா அப்பா, நாங்க இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், நீர் எங்க கூட எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் இசப்பா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இனிமே நாங்க முறுமுறுக்க மாட்டோம், இவங்க என் லைஃப்ல இல்லையே, அவங்க என் லைஃப்லயே இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பேரும் பண்ண போறது இல்லை. நாங்க யாரும் அதை குறிச்சு நாங்க கவலைப்பட போறது இல்லை இசப்பா. ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் எங்களையும் இசப்பா அழகாய் படைத்த தேவன் நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி 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 சுவாமி. அப்ப நாங்க எங்களே சப்பா உம்ம கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இது எல்லாத்துக்கும் சப்பா லார்ட், நாங்க எதுக்குமே தகுதி இல்லாதவர்கள் தான் அப்பா. ஆனா உங்களுடைய கிருபையினால நீர் எங்களை ரட்சித்தீரே. நாங்க என்ன சப்பா உங்களுக்கு செய்ய முடியும்? அப்ப நாங்க எங்களே சப்பா தகன பலிய ஜீவ பலியை சப்பா உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீ எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா. யூ ஜஸ்ட் கிளென்ஸ் us Lord. Oh Father, தேவானே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகின்றேன். தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததாய் உம்மிடம் திரும்ப தருகிறேன். This is going to be our prayer today. என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஜீசஸ், எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எத்தனையோ பேரு நீங்க பாத்தீங்கன்னா கல்லியும் மண்ணையும் தேவையில்லாத காரியத்துல வழிபட்டு கொண்டு இருப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவன் எப்படின்னா, நம்ம கூப்பிட்ட உடனேவே நம்மளுக்கு செவி கொடுத்து நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்காரு. நம்ம we need to worship him all the time, we need to praise him all the time. எப்பொழுதுமே நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும், ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து அப்படியே சோர்ந்து போய் இருந்தா there is no use, right? No matter what, your life must be a worship to the Lord. உங்க லைஃப் ஸ்டைலே ஆண்டவருக்கு ஒரு வர்ஷிப்பா இருக்கணும். ஏன் சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நாங்களுமே எனக்குமே சில டைம் ரொம்ப எப்படி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஆனா when you put that into practice every day with the help of the Holy Spirit, கட்டாயமா ஆண்டவர் உங்க லைஃப் ஸ்டைலே ஒரு வர்ஷிப்பா ஆண்டவர் மாத்துவார். அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். ஊழியம் நீர் தந்தது உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. Yes Lord, ஊழியம் நீர் தந்தது உயர்வுகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது. என் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். Yes Lord, என் வாழ்வின் மேன்மையெல்லாம்
எஸ் லார்ட். அப்பா எல்லாத்தையுமே ஏசப்பா நீர் எங்க லைஃப்ல கொடுத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, படிப்பாகட்டும், செல்வமாகட்டும், ஊழியமாகட்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லாத்தையும் உம்மிடத்திலே நாங்க திரும்ப தரோம் சுவாமி. இட் இஸ் நத்திங் பிகாஸ் ஆஃப் அஸ் லார்ட், இட் இஸ் ஜஸ்ட் பை யோர் கிரேஸ் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர், நினைவா இருக்கிறீர், அதனால் மாத்திரமே ஏசப்பா இது எல்லாமே எங்க லைஃப்ல எங்களுக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் உமக்கென்றே ஏசப்பா நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம் சுவாமி. We want to use all those talents to build your kingdom on this earth, Lord. Appa, oh Father, we worship you, Lord, oh Jesus. Oh, மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன், எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. Yes, Father, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஒரு விஷயம் சொல்வோமா? எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. Jesus, Lord, we want to praise you, Lord. We want to adore you. We want to, magnify your holy name, ஆண்டவரே. அப்ப எப்பொழுதும் ஏசப்பா நாங்க உம்மை உயர்த்தி கொண்டே இருக்க, துதித்து கொண்டே இருக்க, எங்க உயர்விலாகட்டும் தாழ்விலாகட்டும் எல்லா நேரத்திலும் ஏசப்பா எங்க ஆத்மா உண்மையே ஏசப்பா நோக்கி ஆராதிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் சுவாமி. நாங்க சோர்ந்து உட்கார விரும்பல ஏசப்பா. எங்க பக்கத்திலேயே ஒருத்தங்க யாராவது ஏசப்பா வியாரியா இருந்தாலும் we need to uplift them in you by worshiping you, Lord. அப்பா அதன் மூலமா நாம உயர்த்தப்படட்டும் சுவாமி. அன்னைக்கு எப்படி தாவீது ராஜா, he was like full of joyous, right? எப்பொழுதுமே அவர் ஆடு மேய்க்கிறத டைட்டில் ஆகட்டும், ராஜாவானாலும் சரி, என்ன பொசிஷன்ல இருந்தாலும் அவரோட மெயின் அல்டிமேட் இதுவா இருந்தது, he was 24/7 he was praising the Lord no matter what. எப்படி with all his heart, with all his mind, all soul, எல்லாம் full effort போட்டு he was worshiping the Lord. அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்போ யாராவது இன்னும் உட்கார்ந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் just rise up on your feet. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை one last time we are going to worship the Lord. Okay வா? Oh Father, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே. அரக்கங்கோலியாத்தை அழைக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கங்கோலியாத்தை அழைக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. Hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் நந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே, hallelujah, துதி உமக்கே.
கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர், வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. Yes Lord, yes Jesus அப்பா, no matter what ஏசப்பா, எங்க முன்ன எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் ஏசப்பா, ஏசப்பா அதை ஜெயிக்க நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கேன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அதே மாதிரி ஏசப்பா, எத்தனையோ வேலை நாங்க தள்ளப்பட்டிருக்கலாம், நாங்க வேஸ்ட்ன்னு சொல்லியிருக்கலாம் ஏசப்பா, இதுக்கு லாய்க்கேன்னு நிறைய பேர் சொல்லிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மள இன்னைக்கு சொல்றாரு, he is going to uplift us in front of everybody. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாலும், நீ இந்த ஒர்க்குக்கு லாய்க்கே இல்ல, நீ இந்த படிப்புக்கு தகுதியே கிடையாது, நீ இந்த வீட்டுக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு பையன், தகுதி இல்லாத பொண்ணு, இல்லைன்னா வந்து இந்த ஊழியத்துக்கு எல்லாம் நீ இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு எத்தனையோ பேர் உங்களை மார்க் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் எத்தாப்லயும் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ண போறாராம்? எப்படி தாவீதை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே போல எல்லார் கண்ணும் பார்க்கும்படிக்கு, ஆச்சரியப்படும்படிக்கு, உங்க கூட ஆண்டவர் இருக்கான்னு பார்க்கும்படிக்கு he is going to uplift you. He is going to, he is going to give you a new name. இதுதான் உன் பேரு, இதுதான் நான் உனக்கு வைக்கிற டைட்டில். மனுஷங்க சொல்ற இது எதுவுமே வந்து இனி வந்து there's no worth in it. நான் உன்னை என்ன பாக்குறேன், நான் உன்னை எப்படி பாக்குறேன், நான் உன்னை எப்படி கூப்பிடுறேன், அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. சோ no matter what, யார் உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை வந்து காதுலயே வாங்கிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை பாக்குற விதம் it is totally different, it is very unique, it is very special. நம்மளுக்கு அதுதானே முக்கியம். end of the day நம்மளுக்கு eternal life மேலதான். இங்க நம்ம கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். எப்படியும் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரை வர்ஷிப் பண்ண போறோம், யார் கூட நம்ம இருக்க போறோம், ஆண்டவரோட தானே இருக்க போறோம். சோ அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு, அவர் நம்மளை என் செல்ல மகனே செல்ல மகளே தானே கூப்பிடுறாரு, அவர் நம்மளை ஸ்பெஷலா தானே பாக்குறாரு. சோ உங்களோட தாட் எப்படி இருக்கணும்னா, கஷ்டம் தான், சில டைம் அப்படிதான் இருக்கும், யாராவது அசிங்கப்படுத்தும் போது ஹர்ட் ஆகும் தான். ஆனா உடனே நீங்க எப்படி உங்க ஆட்டிடியூட் மாறணும்னா, இல்ல ஏசப்பா நீங்க என்ன பாக்குறது ஸ்பெஷலா இருக்கு, சோ நான் இதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஆண்டவருக்குள்ள ரிஜாய்சிங்கா இருக்க போறோம். ஓகேவா? சோ இப்பொழுதும் வித்வுட் எனி டிலே நம்ம சர்வீஸ்க்குள்ள கடந்து போலாம் வாங்க. உங்க எல்லாரும் இயேசு நாமத்தினால இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் சர்வீஸ்க்கு மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த சர்வீஸ் எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock நடக்கும். மறக்காம இது ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போதும் நம்ம எல்லாருமே சேர்ந்து சபையின் அறிக்கையை நம்ம வந்து ஒன்றாக டிக்ளேர் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க, நீங்களும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இப்போ வரைக்கும் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் எங்களை அன்பாக நீ வழி நடத்திருக்கீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அது மத்தியிலும் ஆண்டவரே அப்ப நீர் எங்களை கடக்க வைத்து ஆண்டவரை இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. அப்பா இப்போதும் ஆண்டவரே அப்பா, இந்த ரீசெண்டா அந்த வயநாடுல ஆண்டவரே அப்பா, அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ்ல எவ்வளவு ஒரு பாதிப்பு ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம், அந்த ஊரில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா அது எல்லாமே சீக்கிரமாக ரெஸ்டோர் பண்ண நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அப்பா அநேக பண தேவைகள் அந்த
ரிலீஃப் ஃபண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அது எல்லாமே நீர் சந்தியும் ஆண்டவரே அப்பா. அநேக மக்கள்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு நீரே ஆறுதலாக இருங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த மாதிரி அப்பா வேற எங்கேயுமே இனிமே நடக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் அப்பா வியாதியினால ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. கேன்சர் வியாதியா இருக்கலாம், இல்ல என்ன ஒரு வியாதியா வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. ஆனா அந்த வியாதியில இருந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. இப்போதும் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஆண்டவரே அப்பா சின்ன குழந்தைங்க கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோமே ஆண்டவரே அப்பா. அது எவ்வளவு ஒரு பாதுக்குரிய விஷயமான, அது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே, அந்த மாதிரி நடக்காதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா. எல்லாரும் தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல உள்ளத்தோட இருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தோட தேவைகளையும் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு படிக்கிற ஆண்டவர் ஸ்டூடெண்ட்ஸோட ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு படிப்புல நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட ஆபீஸ்ல அப்பா ஒர்க்ல நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. இந்த எல்லா காரணங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, கர்த்தர் உங்களோட வார்த்தைக்குள்ள நாங்க கடந்து போகும்போது ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் போய் தொடட்டும் ஆண்டவரே அப்பா. ஆவியானவர் நீர் மாத்திரமே ஆளுகை எடுத்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தை அப்பா அது பாய்ந்து சென்ற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. கருத்தில் எல்லாரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறோம் அப்பா, ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த மெசேஜ் நேரத்துல உங்களை சந்திக்கல நான் மிகவும் இந்த சர்வீஸ்க்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட கூட நிச்சயமா ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோட பேசரிச்சு நிச்சயமா நம்ம எல்லாரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் சொல்ற வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதை நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்யணுமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரை இந்த நேரத்திலும் ஆண்டவரை இந்த மெசேஜ் நேரத்துல ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை வெளிப்படும்படியாக ஆவியானவரை நீர் இடைப்படுவீராக தகப்பனே. ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளர் கேட்க கடவன் என்று ஆண்டவரை சொல்லுகிற எனக்குள்ள கிரியை செய்வீராக ஆண்டவரே. கேட்கிற தேவ ஜனங்களுக்குள்ள கிரியை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, உங்க பக்கம் நாங்க திரும்பும் போது நிச்சயமாகவே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி உன்னதங்களில் எங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறீரே. இப்பொழுது இந்த வார்த்தை நேரத்தில் ஆண்டவரே, வார்த்தையில ஜீவனுள்ள வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனம் நிறைவேறட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். என்னோட கூட ஓசியா 6:1 எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, God himself binds our wounds. God himself heals our wounds. கர்த்தராகிய தேவன் தாமே நம் காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். அது எப்படிப்பட்ட காயமா இருக்கலாம். சிலப்போ உங்களுக்கு சரீரத்துல காயம் இருக்கலாம், உங்க சிந்தையில ஏதாவது ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம், உங்களோட ஆத்மால ஏதாவது ஒரு வருத்தமா இருக்கலாம், பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், உங்க சோல்ல இருக்கலாம், உங்க ஸ்பிரிட்ல இருக்கலாம், இட் கேன் பி எனிவேர், உங்க ஃபேமிலியில இருக்கலாம், வாட் எவர். ஆனா அது கட்டுறது யாருன்னாக்க நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதை சார்ந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட கூட ஓசியா 6:1 எடுத்துக்கோங்க. நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்கள். ஆமீன். ஏன் நம்மளை பீறினார்னாக்க, இஸ்ரவேல் இதுல ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி போறச்சே அவர் என்ன பண்றாராம், அவர் பக்கம் திரும்பறச்சே அவர்கிட்ட திரும்பணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை பீறுறதே. எதுக்காக நம்மளை பீறாரு அடிக்கிறாருனாக்க, இப்போ உங்க ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்கு, நீங்க பெற்றவங்க நீங்க சொல்றீங்க, சில விஷயம் சொல்லச்சு கேட்கலங்கச்சு, அதை முதல்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் அன்பா சொல்லி பார்ப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திட்டி சொல்லுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சு சொல்லுவோம். எப்படி சொன்னா அது கேட்குமோ, ஏன்னா அதை கேட்க வைக்க வேண்டியதுதான் நம்ம டியூட்டி. சோ அந்த குழந்தை என்ன சொன்னா கேட்குமோ நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த அடிச்சு சொல்றச்சே கண்டிப்பா அது பயந்து ஒழுங்கா நடக்கும். ஆனா அது அடிக்கிறதுக்காக நம்ம அதோட எதிரியோ இல்ல அதை நம்ம சாகடிக்கணும்னோ இல்ல அதை கொண்டு போடணும்னு எண்ணம் இல்ல. சாதாரண அற்ப மனுஷங்களான நம்மளே அப்படி நம்ம குழந்தைகிட்ட நடக்கச்சே, நம்மள படைச்ச சிருஷ்டிகர் நம்ம அழிந்து போகிறதுக்காக இல்ல, ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்பணும், பரலோகராஜ்யம் அடையணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. சோ அவரே நம்ம பீறினார். மறுபடியும் அதை வாசிங்க.
கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார். அவர் நம்ம பீறார் எதுக்காக? நம்ம கொஞ்சம் பின்மாறி போறோம்னு. அவரே நம்மை குணமாக்குவார். பீறுகிறது அவர் தான், நம்ம குணமாக்குறதும் கர்த்தர் தானா. எப்படிப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்தெந்த இடத்துல பீறி இருக்காரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை குணமாக்குவேன்னு சொல்றாரு. நம்மை அடிச்சார். ஏன்? தப்பு பண்ணோம், பின்மாறி போனோம், சொல் பேச்சு கேட்கல, அதனால அடிக்கிறார். ஆனா அவரே நம்முடைய காயங்களையும் கட்டுக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அடிக்கவும் அடிச்சு நம் காயங்களை ஏன் அடிக்கிறாருன்னா நம்ம மரணத்துக்கு எதுவா போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அடிச்சு மீட்டு எடுக்கிறதோட அடிச்சுட்டேன்னு விட்டுடல, காயத்தையும் கட்டுறாராம். அப்படிப்பட்ட உருக்கமான ஒரு தேவனை கொண்ட ஜனம் நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா இருக்கும். ஆமீன். என்ன அதுல பாத்தீங்கன்னா அவர் தான் நம்மள ஏன் சிருஷ்டித்து நம்ம காயங்களை அதோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா God who brings the healing. அவர் தான் காயத்தை கட்ட முடியும், அவரால் மட்டும்தான் குணமாக்க முடியும்னு. அடுத்தது என்னோட கூட எடுத்துக்கோங்க. சங்கீதம் 103:2-3 வசனம். சங்கீதம் 103:2-3. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. யார ஸ்தோத்திரிக்கணுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்க ஆத்துமா இருக்குல்ல, அது கர்த்தரை தான் ஸ்தோத்திரிக்கணும். ஏன்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு இருக்கு. எவ்வளவு உபகாரங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எத்தனையோ இடத்துல பின்மாறி போயிருப்போம், இடறி போயிருப்போம், அவர் போகாதுன்னு சொன்ன இடத்துக்கு போயிருப்போம், அவர் போன்னு சொன்ன இடத்துக்கு போகாம இருந்திருப்போம், அவர் செய்யும் சொன்ன செய்ய இருந்திருப்போம். ஆனா அது நடுவுலையும் ஒவ்வொரு வாட்டியும் மனம் திரும்பறதுக்கு கூப்பிடுறாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லைங்களா, ஓசியா 6:1. அது என்னன்னாக்கா இட்ஸ் இன்விடேஷன். வாட் இஸ் த இன்விடேஷன்? எதுக்காக அந்த தீர்க்கதரிசி அழைக்கிறாருன்னா இன்விடேஷன் டு ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புங்கப்பா, பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு, வாங்க மனம் திரும்புங்க. அதுல பார்த்தாலே தெரியும் அவர் தான் நம்மள அடிச்சாரு, பீறினாரு, ஆனா அவரே நம்ம காயங்களை கட்டுக்கிறாரு. நம்ம எப்ப அவர் காயங்களை கட்டுவாரு தெரியுமா? மனம் திரும்பச்சு. சோ இட்ஸ் a pure invitation for you. இப்ப கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஆவியானவர் சொல்றது இட்ஸ் an invitation. எதுக்காக? மனம் திரும்புங்க. நீங்க மனம் திரும்பச்சு கர்த்தர் உங்களை அடிச்சது உண்மைதான், உங்களை பீறினது உண்மைதான், ஆனா அவர் தாமே உங்க காயங்களை கட்டுவார்னு. அதேதான் இந்த இடத்துல. சோ எதனால நம்ம அதுக்காக நான் திருப்பி தப்பு பண்ணலாமா, நான் பின்மாற்றத்துல போலாமானா இல்ல. மனம் திரும்பினா நிச்சயமா அவரே காயங்களை கட்டுவார். அவர் உங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கார். இந்த இடத்துல ஆத்மா என்ன சொல்லணுமா? கலிகூறணும். ஏன்னாக்கா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. அடிச்சது உண்மைதான், பீறினது உண்மைதான், ஆனா உங்களை அப்படியே கைவிட்டு இல்லையே. உங்களை அடிச்சது எதுக்காக? அப்படியே நீங்க நரகத்துக்கு போகணுன்றதுக்காகவா? இல்லையே, உங்களை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக, நித்திய ஜீவனை அடையணுங்கிறதுக்காக. அடுத்தது அவர் நம்மளோட அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சுட்டாராம். நோய்கள் இன்னைக்கு உங்க சரீரத்துல எந்தவித நோய் இருந்தாலும் உங்க அக்கிரமத்தை நீங்க தேவன்கிட்ட அறிக்கை இடுறச்சு, ஏசப்பா உங்களை அடிச்சது உண்மைதான், பின்னது உண்மைதான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லச்சு, அவரே உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். ஆமீன். என்னோட கூட சங்கீதம் 51:8 வாசிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். எலும்பெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறீங்களா? அப்படியே கூனி குறுக்கி போன மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நோய் நொடியில இருக்கேன், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு நிந்த, எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுங்க. ஏசப்பா நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. அப்பதான் நீங்க என்ன எலும்புகள் நொறுக்கிட்டீங்க. எப்படி அந்த எலும்பு நொறுங்கினாக்கா எப்படி இருக்கும் தெரியுமா? அது உடைச்சு கிரஷ் பண்ணா அந்த வேதனையில இருக்கலாம், இல்ல நிஜமாவே உங்களுக்கு எலும்புகள் ஏதாவது காயப்பட்டிருக்கலாம். நீங்க ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி ஏசப்பா நான் மனம் திரும்புறேன்னு சொல்றச்சு, அவர் நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷமும் சௌக்கியமும் ஆரோக்கியம் தர அவர் போதுமானவரா இருக்கார். ஆமீன். என்னோட கூட ஏசாயா 41:10 எடுத்துக்கோங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுல பாத்தீங்கன்னா ஹோப் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, பீஸ் இருக்கு, அண்ட் என்ன இருக்கு, இன்னொன்னு ரீஅஷூரன்ஸ் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்ல, நீ பயப்படாத,
ஏன் பயப்படாது? பிகாஸ் ஐ எம் வித் யூ, ஐ எம் யுவர் லார்ட். நீ இந்த நோய் வந்திருக்கு, இந்த பாடு இருக்கு, இந்த உபதிரவம் இருக்கு, இந்த காயங்கள் இருக்கு, இந்த வேதனை இருக்கு, நீங்க பயப்பட்டு இருக்கச்சு ஆண்டவர் உங்களை தான் பார்த்து சொல்ற, நீ பயப்படாத. பிகாஸ் ஐ எம் யுவர் லார்ட், ஐ வில் ஹெல்ப் யூ. யார் ஹெல்ப் பண்ண போறா? தேவனே, ஜீவனுள்ள தேவனே நமக்கு சகாயம் பண்ண போறார். அப்ப தேவன் சகாயம் பண்ணிச்சா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இதுல பாத்தீங்கன்னா ரீஅஷூரன்ஸ் என்ன? நீ பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன், அகேன் அண்ட் அகேன். நம்மளுக்கு தெரியும் தேவன் நம்ம கூட இருக்காங்க, பட் ஹீஸ் அகேன் ரீஅஷூர் பண்றாரு, உங்க கூட இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறாரு, ஒரு பீஸ் தருவேன்னு சொல்றாரு, ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றாரு. சோ இது எல்லாமே எப்பனா நம்ம அவர் பக்கம் மனம் திரும்படிச்சு உங்க காயங்களை கட்டுவார், உங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுப்பாரு, உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். ஆமீன். என்னோட கூட ஏசாயா 58:8 எடுத்துக்கோங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தர். ஆமீன். இந்த இடத்துல என்னன்னாக்க எப்போ இது நடக்கும்னா, இதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னாக்க தெரியும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், தாகமா இருக்கிறவன நீங்க தண்ணி கொடுக்கணும், யாரும் இல்லாதவங்களை வீடு வாசல சேர்த்துக்கணும், உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுக்கணும், அதே மாதிரி வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இதெல்லாம் சோ உங்க அக்கம் பக்கத்துல சுற்றி இருக்கிறவங்களோட நீட்ஸை நீங்க சந்திக்கரிச்சு, தேவையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யரிச்சு, அப்ப என்ன ஆகும்? அப்போ உங்களோட வெளிச்சம் அப்பொழுது விடியற்கால வெளுப்ப போல உங்க வெளிச்சம் எழும்புமா. உங்களோட வெளிச்சம் எழும்பு. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, உங்களோட நல்கிரி எல்லாம் அங்க செயல்படும். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குமா. உங்க சுக வாழ்வு, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே, ஒரு சுகம் இல்லையே, நிச்சயமா உங்க சுக வாழ்வு, அது ஹெல்த்தா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், எப்படிப்பட்ட இதுவா இருக்கலாம், உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணும் ஆண்டவர் சொல்றாரு. உங்க நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பிறகாக பாதுகாக்கும். என்ன அப்படின்னா, உங்க நீதி, நீங்க இது வரைக்கும் நான் செஞ்சது நன்மை தானே செஞ்சேன், நான் நல்லது தானே செஞ்சேன், என் நீதியே எடுபடலையேங்கச்சு உங்க நீதி உங்களை முன்னாடி வருமா. நீ எப்படிப்பட்டவன், என் மகன் இப்படிப்பட்டவன், என் மகள் இப்படிப்பட்டவன், உங்க நீதியை வெளிச்சமா அழகா பாதுகாக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய மகிமை உங்களை பிறகால உங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எந்த நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனா இதுக்கு செய்ய வேண்டியது என்ன? 7வது அதிகாரத்துல இருக்கு இல்லையா, அதன்படி நம்ம செய்யணும். நிச்சயமா பசி உள்ளா இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, தேவையானவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது, இப்படி நம்ம செய்யறச்சு நிச்சயமா இந்த 8வது வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆமீன். என்னோட கூட எரேமியா 30:17 எடுத்துக்கோங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். அவங்க எல்லாரும் உங்களை சொல்லிட்டாங்களே, உனக்கு யாருமே கிடையாது, இனி உன் வாழ்க்கை என்ன ஆகுது பாருன்னு உங்களை பார்த்து சபிச்சவங்க, உங்களை பார்த்து அசிங்கமா பேசினவங்க, உங்களை நிந்த பண்ணுவங்க, உங்களை பரியாசம் பண்ணவங்க மத்தியில உன்னை விசாரிப்பட யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க, யாருமே உன்னை கேட்க மாட்டாங்க, யாருமே உன் கூட இல்லைன்னு சொல்ற இடத்துல ஆண்டவர் சொல்ற, அவங்க உன்னை அப்படிதான் சொன்னாங்க, விசாரிப்பட்ட சீயோன் தான் உன்னை சொன்னாங்க, உன்னை அடிச்சு போட்டா கூட யாரும் இல்லை உன்னை கேட்கறதுக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாராம், அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன தள்ளப்பட்டாச்சு, யாருமே கேட்கறதுக்கு நாதியே கிடையாதுன்னு சொல்லியாச்சு என்று பெயரிட்டார்கள். ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, யார் ஆரோக்கியம் வர பண்ணுவாராம்? கர்த்தர் தாமே. இன்னைக்கு அந்த டாபிக்கே பார்த்தோம்ல நம்ம தலைப்பே, கர்த்தர் தாமே நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவர். சோ கர்த்தர் தாமே உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உன் ஆரோக்கியம் வர பண்றது மாத்திரம் இல்லைங்க, ஒரு அடிபட்டதுன்னா, ஒரு ஸ்கார் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல அந்த ஒரு மார்க் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காயத்தை அவர் கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த காயம் இருக்கிற இடம் கூட தெரியாதபடிக்கு அந்த காயத்தை ஹீல் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது கூட உங்களுக்கு தெரியாதபடிக்கு, இதுக்கு நம்ம ஏசியால வாசிச்சது மாதிரி உங்க சீக்கிரத்துல உங்க சுக வாழ்வு துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன் யார் சொல்றாரு? கர்த்தரே சொல்லுகிறான்னு இருக்கு. சோ செய்யறதும் கர்த்தர் தான், இந்த வாக்கு தத்துவத்தை சொல்றதும் கர்த்தர் தான். ஒரு தீர்க்கதரிசி மூலியமா பாருங்க, ஆனா கர்த்தரே சொல்கிறார். இந்த இடத்துல எவ்வளவு அழகா, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லல, வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் காயம் பெருசுதாமா, ஆனா உன் காயத்தை நான் காட்டுவேன், உன் ரணத்தை நான் மாற்றுவேன், உன் நிந்தையை நான் மாற்றுவேன். நீங்க இன்னைக்கு பிசிக்கலா இருக்கலாங்க, எனக்கு பிசிக்கலா ஒரு நோய் நொடியா இருக்குன்னு இருக்கலாம், இல்ல உங்களுடைய எமோஷன்ஸ்ல ஒரு வலி வேதனை, இல்ல உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அசிங்கம், காயம், அவமானம், இதெல்லாம் கர்த்தரே கட்டுவேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னோட கூட எரேமியா 33:6 எடுத்துக்கோங்க.
இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் நம்மளை பார்த்து வருது. நம்ம பின்மாறி போனது உண்மைதான், நம்ம தேவனை நோகடிச்சது உண்மைதான். ஆனா மனம் திரும்பரிச்சு, அந்த ஓசி 6:1 சொல்லும், மனம் திரும்பரிச்சு அவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அவர்களுக்கு சௌக்கியம், உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவாராம். பிசிக்கலாவும் சரி, மென்டலி சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, எல்லா ஃபினான்ஸ் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சௌக்கியம் வர பண்ணுவாரு. ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உங்களை குணமாக்குவேன், ஹீல் பண்ணுவேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, பரிபூர்ண சமாதானம். இதை விட வேற என்னங்க வேணும்? என்கிட்ட பணம் இருக்கு, நான் கோடீஸ்வரனா இருக்கேன், எனக்கு சொந்த பந்தம் இருக்கு, எனக்கு அவ்வளவு பெரிய தாழ்ந்துகளா இருக்கு, ஆனா சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சோ இதுல என்ன இருக்கு? ஆரோக்கியம் வர பண்றாரு பாருங்க. ஆரோக்கியம் வர பண்றாரு, சௌக்கியத்தை கொடுக்கறாரு. சௌக்கியம், ஆரோக்கியம்னாக்க ஹெல்த் விஷயம். சௌக்கியம்னா எல்லா விதத்துல நன்மைகளும். அது மாத்திரம் இல்ல, ஒரு சமாதானத்தையும் குணமாக்குறதுன்னா ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு நோய் நொடி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நிந்த அவமானம், அதையும் குணப்படுத்தி தர்றாரு. மனசுல ஹீலிங்ஸ் கொடுக்கறாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு சமாதானத்தை தராரு. இதை விட வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட தேவனை நம்ம தேவனா கொண்டிருக்க நம்ம தான் பாக்கியவான்களும் பாக்கியவதியமா இருக்கும். இன்னைக்கே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சீங்கன்னா இப்பயே நீங்க மனம் திரும்புங்க. யோசி 6:1 சொல்லும்போது, மனம் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரே நம் காயங்களை கட்டுகிறா இருப்பார், கர்த்தருக்கு திரும்பவும் வாருங்கள். கர்த்தர் பக்கம் நீங்க திரும்பரிச்சு நிச்சயமா அவர் உங்கள் காயங்களை கட்டுகிற அவர் போதுமானவரா இருக்கிறார். என்னோட கூட உபாகமம் 32:39. நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் ஸ்தோத்திரப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. இது என்னன்னா, நானே அவருங்கச்சு, ஐ ஆம் த லார்ட். இதுல சொல்றது இவர் கேட்பார், மோசே நான் போய் அந்த ஜனங்க கிட்ட என்ன சொல்றதும் அப்படிங்கச்சு, நானே அப்படின்னாக்கா நானே இருக்கிறவரும், ஆதியும் அந்தமான அல்பாவுமே யெகோவாவை இருக்கிறேன். சோ இந்த இடத்துல அவர் ஜீவன் கொடுக்கிற தேவனாவும் இருக்கிறார். ஜீவனத்துக்கும் மரணத்துக்கும் அதிபதி யார்? தேவன் ஒருவர் தான். அவரால் மட்டும்தான் ஜனிப்பிக்கவும் முடியும். அவர் அனுமதி இல்லாம ஒருத்தர் உயிர் பிறக்கவும் முடியாது, அவர் அனுமதி இல்லாம ஒருத்தர் உயிர் எடுக்கவும் முடியாது. சோ அவர் தான் நானாகவே இருக்கிறேன். எல்லாத்துக்கும் தேவன் அவர் தான் இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கா? இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் ஸ்தோத்திரப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவார் இல்லை. நானே அவர், வேற யாருமே இல்ல. நான் தான் காயமும் படுத்துறேன். ஏன் நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற, பின்மாற்றத்துல போற, இப்படி அப்படி நான் எனக்கு விரோதமா செய்றேங்கச்சு. ஆனா நானே உனக்கு ஆரோக்கியத்தை வர, எப்போ நீ மனம் திரும்பரிச்சு, கர்த்தர் பக்கம் திரும்பரிச்சு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்றேன், நான் உனக்கு சுத்தத்தை கொடுக்குறேங்கிற. சோ இன்னைக்கு ஒரு விஷயம், நீங்க எங்கேயாவது ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தீங்கன்னா அவர் பக்கம் திரும்புங்க. அவர் நம்ம காயங்களை கட்டவர் போதுமானவரா இருக்கிறார். என்னோட கூட யாத்திராகமம் 15:26 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆராதனை போது கூட பார்த்தோம், அவர் தான் நம்ம பரிகார கர்த்தர்னு. சோ எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதி நான் உனக்கு அனுப்ப மாட்டேன். எப்போ நான் சொல்ற இந்த என்னோட நியாயப்பிரமாணங்கள் படி நடந்து, நான் சொல்ற என் கட்டளைகளா கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு, எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியை நான் உனக்கு வர பண்ணேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமீன். இந்த நேரத்தில் நான் என்னோட சாட்சியை சொல்ல விரும்புறேன், தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. கடந்த 1.5 மாதமா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்படி இருந்தது. ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யும்படியா, லேப்ரோஸ்கோபி செய்யும்படியா ஏற்பட்டது. அப்ப எனக்கு ரைஸ் டியூப் போடும்படியான ஒரு சூழ்நிலை. ரைஸ் டியூப் போட்டு எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுவேன். தண்ணி உள்ள போனா கூட வாமிட் ஆயிடும். 1.5 மாசமா எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை வசனத்தை வச்சுதான் என்னோட பேசினார். மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல, கர்த்தருடைய வார்த்தையினால், வாயிலிருந்து பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான். நிஜமாவே தேவ கிருபை மட்டும்தான். டாக்டர்ஸ் எல்லாமே சொன்ன எப்படி இப்படி சாப்பிடாம இருக்கு, ஆனா தேவ கிருபை மட்டும்தான் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன உயிரோட பாதுகாத்து வருது. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அப்ப எனக்கு ரைஸ் டியூப் போடுறச்சே எனக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு இங்க எச்சல் கூட முழுங்க முடியாது, தொண்டை முழுங்க முடியாது, இங்க வலிக்கும், மூக்குல வலிக்கும், இந்த இடத்துல ஒரு இது, எல்லா இடத்துலயும் எனக்கு அப்படி தினம் குத்தி 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 எனக்கு பிளட் வராது, எனக்கு நர்வ் கிடைக்காது, எனக்கு ட்ரிப்ஸ் தினம் போய்கிட்டே இருக்கணும், 24/7 எனக்கு போயிட்டே இருக்கணும். 1.5 மாசமா ட்ரிப்ஸ்ல எனக்கு அது சலையை நேர்த்துட்டே இருந்தாங்க, பிளட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐ வாஸ் இன் ஹாஸ்பிட்டலைஸ்டு.
யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்கும்னு. ஃபினான்ஷியலா கஷ்டமா இருக்கும். போயிட்டு வரதுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் பாத்துக்கணும். 1.5 மாசம் பேஷண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கூட இருக்கிற அட்டெண்டன்ஸ்க்கு அவ்வளவு கஷ்டம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னவோ ஏதோ தினம் என்ன யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு சரியாகாதா, நாளைக்கு சரியாகாதான்னு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டெஸ்ட்னு. எனக்கு அப்பதான் ஆண்டவர் இந்த ஓசி 6:1 பத்தி பேசினாரு. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், அவரே நம் காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். ஆமீன். ஏன்னாக்க அப்ப நான் என்னோட சின்ன சின்ன விஷயங்கள், நான் என்னோட சரீரத்தை ஒழுங்கா கவனிச்சுக்காது, இது அவரோட ஆலயம், நான் இதை ஒழுங்கா கவனிக்காததெல்லாம் சொல்லி அறிக்கையிட்டு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி இந்த வசனத்தை சொல்ல என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு சப்போஸ் ரைஸ் டியூப் எடுக்கணும், அவங்க டாக்டர் இன்னைக்கு ஒரு 3-4 நாள் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்ப இந்த வசனத்தை சொல்லி நான் அழுது இது பண்றேன். அன்னைக்கு தேவநாம மகிமைக்குன்னு அதை எடுத்தாங்க. எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க வருவாங்க, வெயினே கிடைக்காது, பிளட்டே வராது. அப்படியே வெயின் கிடைச்சாலும் குத்தினா பிளட் வராது. ஒவ்வொரு வாட்டி இந்த வசனத்தை சொல்லுவேன், பிளட் வரும். சின்ன விஷயம் அன்னைக்கு ஆரம்பிச்சதோ இந்த நிமிஷம், இன்னைக்கு காலை நேரத்துல கூட ஏதாவது ஒரு எனக்கு இந்த வசனத்தை மூலியமா ஆண்டவர் ஓசி 6:1 நீங்க மறக்கவே மறக்காதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் இதை நான் யாருக்குமே ஷேர் பண்ணல, இப்ப தேவநாம மகிமைக்குன்னு சாட்சிக்கா சொல்றேன். அந்த வசனத்தை சொல்லி எங்க வீட்டுல சிலப்ப பெட்ஸ் சாப்பிடாம போகும், நான் உடனே ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி அறிக்கிடுவேன். உடனே ஏன் இது இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்க சொல்றீங்கன்னா, இந்த வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கு, இந்த வசனம் கிரியை செய்யுது. இது நான் என் வாழ்க்கையில பிரத்யட்சமா நான் கண்ட இது அனுபவம் சாட்சி, தேவநாம மகிமைக்குன்னு சொல்றேன். சோ ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி இருக்கச்சு, ஏன் இதெல்லாம் யோசிக்கச்சு, அந்த வியாதி வரைச்சேதான் நம்மளுக்கு தெரியும். அது ஒரு மரண வேதனை, அந்த வலி வேதனைய வாயினால இப்ப நான் சொல்றதுனால இல்ல, அந்த அனுபவிக்கிறச்சேதான் எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு போராட்டமா இருக்கும். 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல் கழிச்சு எப்படி எல்லாம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த மனசு ஆகட்டும், சரீரம் ஆகட்டும் சோர்ந்து போயிருக்கும். அவ்வளவுதான், அப்போ நம்ம எல்லாருக்கும் பாரமாயிட்டோமோன்ற ஒரு நிலைமையிலாம். ஆனா இன்னைக்கு என்ன சாட்சி எங்க உட்கார வச்சு தேவநாம மகிமைப்படுத்துறாருன்னா, அந்த வசனம் என்னோட இடைப்பட்டது. அப்ப அந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் சொன்னது எனக்கு என்னன்னாக்க, இந்த வசனத்தை வச்சு பேசணும் அப்படின்னு. சோ தேவநாம மகிமைக்கு நான் சொல்றேன், அந்த வசனம் ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை வெறுமையா திரும்பியே போகாதுங்க, நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு தான் போகும். ஆமீன், ஆமீன். என்னோட கூட ஏசாயா 53:4-5 எடுத்துக்கோங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது என்னன்னாக்கா, எஸ்ஐயால ப்ராஃபஸி மாதிரி சொல்லியிருப்பாரு, மெஸ்ஸியா தான் நம்மளோட கிரீவ்ஸ் அண்ட் சாரோஸ்க்கு அவர் தான் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்மளோட துக்கங்களையும் பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருன்னு. ஆனா இது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு ப்ராஃபஸி வந்தது, ஏசப்பா இந்த மாதிரி வருவாரு, மெஸ்ஸியா வருவாரு, நம்மளோட துக்கங்களையும் பாடுகளையும் உபத்திரத்தையும் அவர் சுமந்து தீர்ப்பாருன்னு. இன்னைக்கு நமக்காக அவர் சுமந்து தீர்த்துட்டா நம்ம விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கச்சு என்ன ஆகும்னா, இயேசுவோடைய எல்லா சர்வாங்க சுகமும், அவர் சமாதானமும், அவருடைய நீதி நியாயம் எல்லாம் நம்ம பேர்ல வந்துரும். ஆனா நீங்க எப்ப அது விசுவாசிப்பீங்க? நீங்க அவர் பக்கம் மனம் திரும்பிடுச்சேதான். மனம் எப்ப திரும்பணும்? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்புன்னு உங்களுக்குள்ள உணர்வு வரணும். இல்லையேன்னு நீங்க உங்களுக்கு சுய நீதியிலேயே உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த இடத்துல ரிப்பன்டன்ஸே வராது. எப்போ நான் சொல்லுவேன், என்னைக்கு நீங்க உங்களுக்கு டிஃபெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல ரிப்பன்டன்ஸ் வராது. எப்ப நீங்க மனம் திரும்புறீங்களோ அப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்க, சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. இல்ல ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நீங்க இறங்குங்கன்னு சொல்லுச்சு, நிச்சயமா அவர் இறங்குவார். அவருடைய சமாதானம், அவருடைய பாதுகாப்பு, அவரோட தழும்புகளா நம்ம குணமானோம். நம்மளுடைய கிரீவ்ஸையும் சாரோஸையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்மளோட துக்கம் சும்மா எல்லாத்தையுமே அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் சமாதானமும் அவரோட ஆரோக்கியமும் சௌக்கியமும் நம்மளுக்கு அவர் கொடுத்துட்டாரு. நிச்சயமா இந்த வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா நம்ம மனம் திரும்பணும். ஓசியா கொடுத்தது இன்விடேஷன். என்ன மாதிரி இன்விடேஷன்? மனம் திரும்புங்க, வாங்க கர்த்தர் இடத்தில் திரும்புவோம். வேற எங்க திரும்ப முடியும்? வேற யார்கிட்ட போனாலும் யாராலையும் காயத்தை ஆற்ற முடியாது, சுகம் கொடுக்க முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. நம் தேவன் நமக்கு சுகத்தை மாத்திரம் கொடுக்கல, சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கல, நமக்கு என்ன ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. சோ அவர் பக்கம் திரும்புவோம். நிச்சயமா அவர் நம் காயங்களை கட்டுக்க அவர் போதுமானவர் இருக்கார். ஆமீன். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த வார்த்தை நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் இடைப்பட்டார்னு இந்த வார்த்தைகள் மூலியமா ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். வாங்க.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க எத்தனை அற்புதங்கள் செய்தீர், அதுக்காக உமக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி ராஜா. என் ஆத்மா கர்த்தரை நோக்கி துதித்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், அவரே நம் காயங்களை கட்டுகிறவரா இருக்கிற அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம பக்கம் திரும்பி வருகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் யாரோட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல காயப்பட்டு கிடக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல நிந்தை அவமானம் சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல வலி வேதனையா இருக்கலாம் ஆண்டவரே. இட் கேன் பி பிசிக்கல் ஆண்டவரே, இட் கேன் பி மென்டல், இட் கேன் பி ஸ்பிரிச்சுவல், இட் கேன் பி சோல்ஃபுல், இமோஷனல், எப்படி வேணா இருக்கலாம், பினான்சியலா இருக்கலாம். எல்லா காய்களையும் ஆற்றி தேற்றி கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியை வர பண்ணேன் என்று சொன்னீர், அதற்காக நன்றி 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 நன்றி. நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். தேவ ஜனங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவ சௌக்கியம் சுகம் சந்தோஷம் ஆரோக்கியம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களுக்காக நீரே காயப்பட்டீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. சர்வாங்க சுகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமாதானத்தையும் சர்வாங்க சுகத்தையும் நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம். தேவ ஜனமே இயேசுவின் நாமத்தினால் அறிக்கையிட்டு எதை கேட்டாலும் இயேசுவின் நாமம் செய்வேன் என்று சொன்ன தேவன், இயேசுவின் நாமத்தினால் நீங்க மனம் திரும்பும் போது உங்களுக்கு சர்வாங்க சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இப்பொழுது எதற்காக காத்து கொண்டிருக்கிறார், இன்னும் எதற்காக சுய நீதியிலே இருக்க இயேசுவின் நாமத்தினால் அவர் பக்கம் மனம் திரும்பச்சு. நிச்சயமாக ஆண்டவர் உன் காயங்களை கட்டுகிறது மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்குள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் தகப்பனே. இந்த காரியத்தை எல்லாம் நம்ம கருத்து நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீ சர்வாங்க சுகத்தை கொடுத்து யெகோவா ராஃபாவா இருப்பதற்காக கொண்டான கூட ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நிச்சயமா ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எல்லாரோட கிரியை செஞ்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிற அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமீன் ஆமீன். God bless you.